யெகோவா ராபா. ஸ்தோத்திரம். யெகோவா ராபா, RABAH. யெகோவா ராஃபா அப்படி என்றால் சுகமாக்குகிற தெய்வம். ஆனால் தேவனுக்கு இன்னொரு நாமம் இருக்கிறது, எபிரேய வார்த்தை ராபா. ஸ்தோத்திரம். தமிழ்ல ராபா. ஸ்தோத்திரம். ராபா அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தமா? The God of multiplication. Hallelujah. பெருக்கத்தின் தேவனாக இருக்கிறார். Hallelujah. ஸ்தோத்திரம். நம்முடைய ஆண்டவர் பெருக்கத்தின் தேவனாக இருக்கிறார். அதே ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் நீங்க பாப்பீங்கன்னா அங்கே தேவன் தன்னை ஒரு பெருக பண்ணுகிற தேவனாக வெளிப்படுத்துகிறார். தேவன் தன்னை ஒரு பெருக்கத்தின் தேவனாக வெளிப்படுத்துகிறார். நீங்க ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை நம்ம எல்லாரும் எடுத்து சேர்ந்து வாசிக்கலாமா? பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுவோம் அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல தாவரங்களை, புல் பூண்டுகளை, மரம் செடி கொடிகளை சிருஷ்டிக்கிறார். 11ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனத்தில். இப்போ நான் சொல்கிற வசனம் எல்லாமே 1ஆம் அதிகாரம் தான். 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் தாவரங்கள், புல் பூண்டுகள், மரங்கள் இப்படி எல்லாத்தையும் உண்டாக்குறார். அப்புறம் 24வது வசனத்தில் மிருகங்கள், அதை இப்படி சொல்லலாம், காட்டு மிருகங்கள், நாட்டு மிருகங்கள். ஸ்தோத்திரம். 24ஆம் வசனத்திலிருந்து ஸ்தோத்திரம் அவர் மிருகங்களை உண்டாக்குகிற தேவனாக இருக்கிறார். ஸ்தோத்திரம். அடுத்தது ஸ்தோத்திரம் 26ஆம் வசனத்தில் நீங்க இதுக்கு நடுவில் 14ஆம் வசனத்தில் பார்ப்பீங்கன்னா, நான் விட்டுட்டேன் மறந்துட்டேன், சொல்றேன் பாருங்க. 20ஆம் வசனத்தில் பின்பு தேவன் நீந்தும் ஜீவ ஜந்துக்களையும் பூமியின் மேல் வானம் என்கிற ஆகாய விரிவிலே பறக்கும் பறவைகளையும் ஜலமானது திரளாய் பிறப்பிக்க கடவுது என்றார். தேவன் மகா மச்சங்களையும் ஜலத்தில் தங்கள் தங்கள் ஜாதியின்படியே திரளாய் ஜனிப்பிக்கப்பட்ட சகலவித நீர்வாழும் ஜந்துக்களையும் சிறகுள்ள ஜாதி ஜாதியான சகலவித பட்சிகளையும் சிருஷ்டித்தார். தேவன் அது நல்லதென்று கண்டார். நல்ல கவனிங்க. 20ஆம் வசனத்தில் பறவைகளையும் மீன்களையும் என்ன பண்றாரு? சிருஷ்டிக்கிறார். 11ஆம் வசனத்தில் மரம் செடி கொடி, 20ஆம் வசனத்தில் மீன்கள் பறவைகள், 24ஆம் வசனத்தில் மிருகங்கள், 27ஆம் வசனத்தில் மனுஷனை கர்த்தர் உண்டாக்குறார். அந்த 27 வாசிங்க பார்ப்போம். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். பின்புதான் தேவன் சொல்றாரு, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி. இப்போ ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, ஏற்கனவே உண்டாக்குன மரம் செடி கொடி, ஏற்கனவே உண்டாக்குன பறவைகள் மீன்கள், ஏற்கனவே உண்டாக்குன நாட்டு மிருகங்கள் காட்டு மிருகங்கள், இவைகள் எல்லாவற்றையும் நீங்கள் ஆண்டு கொள்ளுவீர்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆசீர்வதிப்பது ஆண்டவருடைய இருதயத்தின் ஆழத்தில் இருக்கிற ஒரு எண்ணம். தேவன் எதையெல்லாம் உண்டாக்கினாரோ அவைகள் எல்லாவற்றையும் அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். தேவன் நித்திய சிருஷ்டிகர் என்று நாம் ஏற்கனவே பார்த்தோம். அவர் ஏலோஹிம், நித்திய சிருஷ்டிகர். அவர் சிருஷ்டித்த எல்லாம் பலுகுகிறதும் பெருகிறதுமாக இன்றைக்கு வரைக்கும் காணப்படுகிறது. அல்லேலூயா. தேவன் எதையெல்லாம் சிருஷ்டித்தாரோ அவைகளெல்லாம் பலுகி பெருகுகிறதா இருக்கிறது என்பதை நாம் வேதத்தில் பார்க்கிறோம். இப்படி பலுகி பெருகுவதற்கு தேவன் என்ன செய்ய சொல்லுகிறார்? ஒரு 3 காரியங்களை செய்ய சொல்றார். அதைத்தான் இன்னைக்கு நான் வரிசையா வேகமாக சொல்லும்படியாய் நான் விரும்புகிறேன். நம்பர் 1, ஸ்தோத்திரம். நம்ம பலுகி பெருக வேண்டுமானால் நம்முடைய எண்ணங்கள் பெருக்கத்தின் வெளிப்பாட்டை பெற்றதாக இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம். நம்முடைய எண்ணங்கள், நம்ம பலுகி பெருகுவதற்கான முதல் இடம் எது தெரியுமா? நம்முடைய எண்ணங்கள். எல்லாரும் கையை எப்படி வைங்க பார்ப்போம். நம்ம பலுகுவதும் பெருகுவதும் எங்க இருக்குது ரகசியம்? நம்முடைய மைண்டில் தான் இருக்குது. ஸ்தோத்திரம். நம்மளை பலுகணும் பெருகணும்னு ஆண்டவர் வச்சிருந்தாலும் நமக்கு அப்படிப்பட்ட எண்ணம் இல்லை என்றால் ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு மேலே நம்மளால் என்ன செய்ய முடியாது? பலுகவும் முடியாது,
பெருகவும் முடியாது. ஸ்தோத்திரம். ஆமா, எண்ணங்கள் ரொம்ப முக்கியம். நம்பர் 2, நாம பெருக வேண்டுமானால் நாம விதைக்க வேண்டும். நம்பர் 2, நாம பெருக வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? விதைக்க வேண்டும். விதைக்காமல் ஒரு பெருக்கத்தை நம்ம என்ன செய்ய முடியாது? பார்க்க முடியாது. ஸ்தோத்திரம். நம்பர் 3, நாம பெருக வேண்டுமானால் ஆளுகை செய்ய வேண்டும். ஸ்தோத்திரம். நம்பர் 3, நாம பெருக வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆளுகை செய்ய வேண்டும். ஆளுகை செய்வதென்றால் காப்பது. ஸ்தோத்திரம். ஆமா, ஆளுகை செய்கிறவர்கள் தான் அதை காக்க, ஆளுகை செய்ய வேண்டும் அல்லது காவல் காக்க வேண்டும். பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை என்ன செய்ய வேண்டும்? பாதுகாக்க வேண்டும். நிறைய நேரத்தில் ஆசீர்வாதத்தை பெற்று விடுவோம், ஆனா ஸ்தோத்திரம் அதை என்ன செய்ய தெரியாது? பாதுகாக்க தெரியாது. கைக்கு எட்டினது வாய் கெட்டாம போயிடும். அதுவும் ஒரு ரகசியமா இருக்குது. நம்முடைய பெருக்கத்தின் ரகசியம் 3 காரியங்கள். 1, நம்முடைய எண்ணங்கள். 2, நாம் விதைக்கிற விதைகள். ஸ்தோத்திரம். 3, நாம ஆளுகை செய்வது. ஸ்தோத்திரம். அதை காப்பது நம்முடைய பெருக்கத்திற்கான அடிப்படையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நான் ஒரு வசனத்தை இதற்கு ஆதாரமாக சொல்ல விரும்புகிறேன். முடிஞ்சா இன்னைக்கு நான் உங்களுடைய எண்ணங்களை குறித்து பேசுகிறேன். அடுத்த வாரத்தில் விதைக்கிறத குறித்து பேசுகிறேன். அடுத்த வாரத்தில் ஸ்தோத்திரம் முடிஞ்சா நான் அதை ஆளுகை செய்கிறதை குறித்து உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்கிறேன். இந்த மாதத்தில் நீங்கள் ஒரு வாரம் கூட தவற விடாமல் நீங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கவனத்தை செலுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை எனக்காக யாராவது ஒருத்தர் வாசிங்க பாப்போம். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனடைந்தான். இது வந்து 2வது பாயிண்ட் தானே இந்த வசனம் பொருந்தும். ஈசாக்கு விதை விதைக்கிறது 2வது பாயிண்ட் தானே பொருந்தும். ஆனா நான் இதை முதல் பாயிண்ட்டுக்காகவே எடுக்கிறேன். எப்படி தெரியுமா? ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். ஸ்தோத்திரம். நல்ல கவனிங்க. அவன் அந்த தேசத்தில் விதை விதைக்கும் போது அந்த தேசத்தினுடைய நிலைமை எப்படிப்பட்டதாக இருந்தது என்று அதே 26ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது. யாராவது ஒருத்தர் 26ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல், ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. அது பின்னும் ஒரு பஞ்சம் யாருடைய காலத்துல? ஈசாக்குடைய காலத்துல ஒரு பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தருக்கு ராஜாவாகிய அபிமெலேக்கிடத்துல போனான். அப்படி அங்க போய் தான் அந்த பஞ்ச காலத்துல ஈசாக்கு என்ன பண்றான்? விதை விதைக்கிறான். நல்ல கவனிங்க. நல்ல காலத்துல விதை விதைப்பது எல்லாருடைய இயல்பு. கிளைமேட் நல்லா இருக்குது, மழை வரப்போகுது, விதைப்போம், நிச்சயமாக அது முளைக்கும் என்பது சராசரியா எல்லாருடைய உள்ளத்திலையும் இருப்பது. ஆனா பஞ்ச காலத்துல ஒருத்தனும் என்ன செய்ய மாட்டான்? விதைக்க மாட்டான். ஏன்னா இருக்கிற தானியத்தை வாயில போட்டா ஒரு வாரமாவது நம்ம சாப்பிடலாம் குடும்பமா. அதை அள்ளி மண்ணில் போட்டா இது பஞ்ச காலம், மழை வராது. ஆனபடினாலே நம்ம ஒரு அறுவடையை பார்க்க முடியாது, ஒரு பெருக்கத்தை பார்க்க முடியாது என்பதுதான் எல்லாருடைய எண்ணமாக இருக்கும். ஆனால் எல்லாருடைய எண்ணத்தையும் மாற்றி ஈசாக்குக்கு வேறு ஒரு வெளிப்பாடு, வேறு ஒரு எண்ணம் இருந்தது. அது என்ன எண்ணம் தெரியுமா? நான் கர்த்தரை நம்பி விதைக்க போகிறேன், கர்த்தர் எனக்கு ஒரு அறுவடையை தருவார். நான் என்ன நம்பி விதைக்கல, நான் கர்த்தரை நம்பி விதைக்க போகிறேன். நான் ஏன் சௌரியத்துக்கு விதைக்கல, கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு நான் விதைக்க போகிறேன் என்று சொல்லி ஈசாக்கு அது பஞ்ச காலமாக இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தையின்படியே போய் என்ன செய்யறான்? விதைக்கிறான். நல்ல கவனிங்க. நீங்க கூட்டி கழிச்சு கால்குலேட் பண்ணி இப்படி போனால் நமக்கு இவ்வளோ வருமானம் வந்துடும், அப்படி போனால் அங்கே அது கிடச்சிரும், இந்த வேலைக்கு போனால் இவ்வளோ சம்பளம் கிடைக்கும், இதை விட்டுட்டு அங்கே போனால் அவ்வளோ முன்னேறிடலாம் அப்படி நீங்கள் கூட்டி கழிச்சு கால்குலேட் போட்டு உங்கள் வாழ்க்கையை வாழ்கிற வாழ்க்கை வேற. கர்த்தர் சொன்னார் நான் களம் இறங்குகிறேன் என்று வாழுகிற வாழ்க்கை வேற. அல்லேலூயா. நான் இன்னைக்கு காலையில் உட்காந்து ஆதியாகமம் 17ஆம் அதிகாரத்தை வாசித்து கொண்டிருந்தேன். ஸ்தோத்திரம். நான் உங்களை தான் வாசிக்கலான்னு சொன்னேன், பட் அது கொஞ்சம் நேரம் ஆகிட்டு, டைம் வேறு இல்லை. அதனால் நான் அந்த ஆதியாகமம் 17 முழுசையும் நீங்கள் வாசிக்க கேட்க பண்ணணும்னு நினச்சேன், பட் அதுக்கு இப்போ டைம் இல்லை. நீங்கள் வீட்டில் போய் இந்த ஆதியாகமம் 17 மட்டும் நீங்கள் வாசித்துருங்க. அதில் ஸ்தோத்திரம் ஆண்டவர் பாருங்க, கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதிக்கணும்னு முடிவு பண்ண உடனே அவனுடைய சுயபலத்தினால் அவன் ஆசீர்வதிக்கப்படுவதை தவிர்த்து கர்த்தர் தம்முடைய வார்த்தையினாலே ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா.
சுயபலத்தினாலும் ஒரு ஆசீர்வாதம் என்ன செய்ய முடியும்? கொண்டு வர முடியும். கர்த்தருடைய வார்த்தையினாலும் ஒரு ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில் வர முடியும். ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றபடியினால் ஈசாக்குக்கு தகப்பனானான். எந்த அதிகாரத்தில்? ஆதியாகமம் 20ஆம் அதிகாரத்தில். ஆனால் 17ஆம் அதிகாரத்தில் கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு வந்தபடினாலே ஆபிரகாம் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாய் மாறிவிட்டான். அல்லேலூயா. நான் எவ்வளோ பெரிய வெளிப்பாடு சொல்கிறேன், கமுக்கமாக இருக்காங்களே, ஒரு ரொம்ப டீப்பாக கவனிக்காக போல இருக்கு. ஆபிரகாம் முயற்சி பண்ணி பிள்ளை பெற்றான் 20ஆம் அதிகாரத்தில். அது ஒத்த பிள்ளை, அது ஈசாக்கு. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை வந்ததினால் ஆபிரகாம் தகப்பனானான். அது ஒத்த பிள்ளைக்கல்ல, 2 பிள்ளைக்கல்ல, அது அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாகும்படியான வாக்குத்தத்தத்தினால் அவன் அப்படியானான். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையினால் உண்டாகிற ஆசீர்வாதத்தை விட உங்க முயற்சியினால் வருகிற ஆசீர்வாதம் ஒரு நாளும் பெருசா இருக்காது. ஆதியாகமம் 20ஆம் அதிகாரத்தில் ஈசாக்கு என்ற ஒரு மனுஷனை பெற்றதுனால தான் ஆபிரகாம் தகப்பன். ஆனால் 17ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்தை வாசிங்க. இனி உன் பேர் ஆபிராம் எனப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியால் உன் பெயர் ஆபிரகாம் எனப்படும் என்று ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் சொன்னார். அல்லேலூயா. ஈசாக்கே பிறக்காத போது கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து சொல்றாரு, உன்னை அநேக ஜாதிகளுக்கு நான் தகப்பனாக்குவேன். அல்லேலூயா. 17ஆம் அதிகாரத்திலேயே கர்த்தர் ஆபிரகாமை எப்படி பார்த்துட்டாரு? தகப்பனா பார்த்துட்டாரு. அதுவும் திரளான அநேக ஜாதிகளுக்கு தகப்பனா பார்த்துட்டாரு. ஆனால் ஒரிஜினலாக எப்போ தான் தகப்பன் ஆகிறான்? 20ஆம் அதிகாரத்தில் தான் ஈசாக்குன்னு ஒரு பிள்ளையை பற்றி தகப்பன் ஆகிறான். நல்லா கவனிங்க. நீங்கள் முயற்சி பண்ணி ஒரு ஆசீர்வாதத்திற்கு வழி செய்தால் அந்த ஆசீர்வாதத்திற்கு ஒரு அளவு உண்டு. ஆனால் கர்த்தருடைய வாக்குத்தத்தம் உங்கள் வாழ்க்கையில் வந்து அது ஆசீர்வாதத்தை கொண்டு வரும்போது அது அளவில்லாத ஆசீர்வாதத்தை உங்கள் வாழ்க்கையில கொண்டு வருகிறதாக இருக்கும். அல்லேலூயா. ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம். அவன் தன்னுடைய பலத்தினால், தன்னுடைய முயற்சியினால் எல்லாருக்கும் கிடைக்கப்பெறுகிற மாதிரி ஒரு ஆசீர்வாதத்தை தன்னுடைய வாழ்க்கையில பெற்றதினால் அவன் விசுவாசத்துக்கு தகப்பனாகவில்லை. அவன் வாக்கு தத்தத்தை பெற்றபடினாலே அவன் விசுவாசிகளுக்கெல்லாம் தகப்பனானான், அநேக ஜாதிகளுக்கு தகப்பனானான். என்னுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் உங்கள் பலத்தினால, உங்கள் சம்பாத்தியத்தினால, உங்கள் தொழிலினால, உங்கள் வேலையினால, உங்கள் வருமானத்தினால கர்த்தர் என்ன ஆசீர்வதிப்பார்னு நம்பிட்டு இருந்தீங்கன்னா அந்த ஆசீர்வாதத்துக்கு ஒரு எல்லை உண்டு. அதனால் சில தொல்லையும் உண்டு. ஆனால் கர்த்தர் எனக்கு இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். நான் ஜூன் மாசம் ஆண்டவரை தேடி போனேன். அவர் என்னை பெருக பண்ணுவேன் என்று வாக்கு பண்ணினார். அவருடைய நாமம் யெகோவா ராபா. அவர் என்னை பெருக பண்ணுகிற தேவன், என் வருமானத்தை பெருக பண்ணுகிற தேவன், என் சுக வாழ்வை பெருக பண்ணுகிற தேவன், என் குடும்பத்தை பெருக பண்ணுகிற தேவன், என் பிள்ளைகளை பெருக பண்ணுகிற தேவன் என்று அவருடைய வாக்குத்தத்தத்தை நம்பி களம் இறங்குவீர்களானால் அந்த வாக்குத்தத்தம் உங்க வாழ்க்கையில ஒரு பெருக்கத்தை கொண்டு வரும். அது ஒருத்தராலும் அளந்து முடியாததாக இருக்கும். அல்லேலூயா. ஆமா. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில ஆதியாகமம் 20ஆம் அதிகாரத்தில் உண்டான ஆசீர்வாதத்தை விட ஆதியாகமம் 17ஆம் அதிகாரத்தில் உண்டான ஆசீர்வாதம் தான் பெரிய ஆசீர்வாதம். அதே 17ஆம் அதிகாரம் சாராளை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்லுவார் பாருங்க. அதே 17ஆம் அதிகாரம், ஸ்தோத்திரம், உங்களுக்கு விசுவாசம் உண்டாகும்படி அந்த வார்த்தைகளை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். வாசிங்க 16ஆம் வசனத்தை வாசிங்க. நான் அவளை ஆசீர்வதித்து, நான் சாராளை ஆசீர்வதித்து அவளாலே உனக்கு ஒரு குமாரனையும் தருவேன். அவள் ஜாதிகளுக்கு தாயாகவும். இந்த வார்த்தையை நீங்க இந்த போர்டை கட் பண்றதுக்கு முன்னாடி நான் இந்த வசனத்தை படிச்சிருந்தா போர்டில் இந்த வசனத்தை நான் போட்டிருப்பேன். இந்த வசனம் இப்படி போட்டிருக்கு, அவள் ஜாதிகளுக்கு தாயாகவும், அவளாலே ஜாதிகளின் ராஜாக்கள் உண்டாகவும் அவளை ஆசீர்வதிப்பேன் என்றார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அந்த இடத்துல இந்த எல்லா பைபிள்ல நிறைய இடத்துல அவனைன்னு தானே வரும். நிறைய ஆசீர்வாதங்கள் அவனை தான் போட்டிருக்கும். ஆனால் பெண்கள் அதை தங்களுக்கு என்ன பண்ணுவாங்க?
எடுத்துக்கொள்வாங்க. ஆனால் இந்த வசனம் அவளைன்னு சொன்னதை நான் அவனை என்று போட்டு எடுத்துக்கொண்டேன். எல்லா வசனமும் இந்த ஆண் பாலை குறிப்பிட்டே தானே பைபிளில் வரும். அப்போ பெண்கள் படிக்கும்போது அதை அவங்க மாற்றி தான் என்ன படிக்கணும், படிச்சுக்கணும். ஆனால் இந்த வசனம் வாக்குத்தத்தம் எப்படி தெரியுமா வந்திருக்குது? ஸ்தோத்திரம். நான் அவளை ஆசீர்வதித்து அவளாலே உனக்கு ஒரு குமாரனையும் தருவேன், அவளாலே உனக்கு ஒரு குமாரனையும் தருவேன், அவள் ஜாதிகளுக்கு தாயாகவும், அவள் ஜாதிகளுக்கு தாயாகவும், அவளாலே ஜாதிகளின் ராஜாக்கள் உண்டாகவும், அவளாலே ஜாதிகளின் ராஜாக்கள் உண்டாகவும் அவளை ஆசீர்வதிப்பேன் என்றார். அவளை ஆசீர்வதிப்பேன் என்றார். அல்லேலூயா. ஆமா, ஸ்தோத்திரம். இப்போ இதெல்லாத்தையும் நான் எனக்குன்னு போட்டு சொல்லிட்டேன். என்னுடைய சந்ததியிலே ராஜாக்கள் புறப்பட்டு வருவார்களாக, என்னுடைய வம்சத்திலே ராஜாக்கள் எழும்புவார்களாக, என்னுடைய தலைமுறைகளிலே தேசத்தை ஆளுகிறவர்கள் பிறப்பார்களாக. அல்லேலூயா. இந்த ஆசீர்வாதம் எவ்வளவு பெரிய ஒரு பெருக்கத்துக்குரிய ஆசீர்வாதம். அந்த சந்ததியில தான் கர்த்தர் தாவீதை எழுப்புறார். அந்த சந்ததியில தான் கர்த்தர் ஆபிரகாமுக்கு அடுத்தது ஈசாக்கை எழுப்பினார். ஈசாக்கை குறித்து ஆண்டவர் வேத வசனத்தை எழுதியிருக்கார். அதே ஸ்தோத்திரம் 26ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிங்க. 26:13 வாசிங்க. ஆதியாகமம் 26:13. அவன் ஐஸ்வரியவானாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். அல்லேலூயா. எத்தனை பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. ஈசாக்கை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அவன் விதைக்கிறதுக்கு முன்னாடி விதைக்கிற எண்ணத்தை உடையவனாக இருந்தான். இந்த எண்ணம் தாங்க ரொம்ப முக்கியம். நிறைய நேரங்களில் நம்ம விதைக்கிறோம், ஆனால் மனசு இல்லாமலே விதைக்கிறோம். ஐயோ, இவ்வளோ காசை கொண்டு போய் தசமபாகனுங்கிற பேரில் கொடுக்க வேண்டியிருக்கே, ஐயோ இவ்வளோ பணத்தை கொண்டு போய் கோயிலில் போட வேண்டியிருக்கே, ஹடாடாடாடா. ஸ்தோத்திரம். நீ ரொம்ப மனவசனமாக கொடுத்தா அதில் ஆசீர்வாதம் இல்லை, அதை விட கொடுக்காமலே இருக்கலாம். ஆனால் மன உற்சாகமாய் கொடுக்க உங்களுக்குள்ளே ஒரு எண்ணம் வருமானால், நான் சொல்றேன், அந்த எண்ணம் உங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்க போதுமானதாக இருக்கிறது. நீ கொடுக்கிறது ரெண்டாவது, உனக்கு கொடுக்கும்படியான ஒரு எண்ணம் வருகிறதே, அந்த எண்ணம் தான் உங்களை என்ன செய்யுமா, ஆசீர்வதிக்குமா. ஆண்டு சொல்லாரு, அவர் விதைக்கிறவனுக்கு. அப்ப இன்னும் என்ன செய்யலாமே, விதைக்கிறதுக்கு முன்னாடி விதைக்கணுங்கிற எண்ணம் வந்த உடனே அவர் என்ன கொடுக்கிறாரு, விதைய கொடுக்கிறார். புசிக்கிறவனுக்கு அவன் இன்னும் என்ன செய்யல, புசிக்கல, ஆனா சாப்பிடணும் புசிக்கணுங்கிற எண்ணம் வந்த உடனே அவர் என்ன கொடுக்கிறாரு, ஆகாரம் கொடுக்கிறார். நான் சொல்றேன், உங்க எண்ணங்கள் உங்க செயல்களை விட அதிக வலிமை உள்ளதாக இருக்கிறது. அதுதான் விதைப்பதற்கான விதையை கொண்டு வருகிறது, அதுதான் புசிப்பதற்கான ஆகாரத்தை கொண்டு வருகிறது, அதுதான் உங்க வாழ்க்கையில ஆசீர்வதிக்கப்படுவதற்கான முதல் படியாக இருக்கிறது. அல்லேலூயா. ஈசாக்கு ஆசீர்வதிக்கப்படுவதற்கு காரணம், தன்னுடைய பலத்தை நம்பி அவன் விதைக்கல. அது பஞ்சகாலமா இருந்தாலும் கர்த்தருடைய வாக்குத்தத்தம் வந்து விட்டது. கர்த்தரை நான் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லிட்டாரு. நான் கர்த்தருடைய வார்த்தையை நம்புகிறேன், கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை நம்புகிறேன் என்று சொல்லி ரெண்டாவது ஸ்டெப் அவன் என்ன செய்ய ஆரம்பிச்சான், விதைக்க ஆரம்பிச்சான். அவனுடைய எண்ணங்கள் அவனை ஆசீர்வதித்தது. அல்லேலூயா. தாவீதினுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா, ஸ்தோத்திரம், 2 சாமுவேலின் புஸ்தகம் 2 சாமுவேலின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை யாராவது வாசிங்க. 2 சாமுவேல் 5:10. தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடே கூட இருந்தார். அல்லேலூயா. ஆமா, தாவீது நாளுக்கு நாள் ஏறுமுகம் தான். ஒரு நாள் பிறந்தா முந்தின நாளை விட அதிக ஆசீர்வாதம், மறுநாளைக்கு போனா முந்தின நாளை விட அதை விட பெரிய ஆசீர்வாதம், அடுத்த வாரம், அடுத்த மாசம், அடுத்த வருஷம். சொல்லுங்க. ஆமா, என்னடே உனக்கு ஒரே ஏறுமுகமா இருக்கிறது? எங்களுக்கு தாவீதின் அபிஷேகம். அல்லேலூயா. எங்களுக்கு ஈசாக்கின் அபிஷேகம். ஒரு ஆமென் சொல்லுங்க. எங்களுக்கு ஆபிரகாமின் ஆசீர்வாதம், எங்களுக்கு சாராளின் ஆசீர்வாதம். நாங்க அடுத்த வாரம், அடுத்த மாசம், அடுத்த வருஷம், அதுக்கு அடுத்த வருஷம். நீங்க முக்கிற முக்குக்கு எனக்கு சரியா போடல. அல்லேலூயா. ஆமா, ஸ்தோத்திரம். நான் அதை விசுவாசிக்கிறேன். எவ்வளவாய் நம்ம கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை நம்புகிறோமோ அவ்வளவாய் கர்த்தருடைய வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்க்கையில பேலன்ஸ் செய்ய வல்லமை உள்ளதாக இருக்கிறது.
அல்லேலூயா. தசமபாகத்தை குறித்து ஆபிரகாமுக்கு யாரும் சொல்லி கொடுக்கல. தசமபாகத்தை குறித்து யாரும் ஆபிரகாமுக்கு போதிக்கல. நீ ஆதியாகமம் 14ஆம் அதிகாரத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்தோத்திரம், தசமபாகம் என்ற ஒரு கட்டளையை கர்த்தர் இஸ்ரவேல் ஜனத்துக்கு தான் கொடுக்கிறாரு. ஆனால் ஆபிரகாம் என்ற ஒருவன் கர்த்தருக்காக தசமபாகத்தை கொடுப்பதற்காக புறப்படுகிறதை அங்கே நாம பார்க்கிறோம். 14ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிங்க. உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். இவனுக்கு ஆபிராம், சாலேமின் ராஜாவுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்தான். அதுக்கு முன்னாடி நீங்க பைபிள்ல பாத்தீங்கன்னா தசமபாகம்ங்கிற வேர்டே கிடையாது. அப்ப எங்கிருந்து இந்த ஆபிரகாம் இந்த வெளிப்பாடை பெற்றுக்கொண்டார்? தேவன் ஆபிரகாமை ஆசீர்வதிக்கணும்னு முடிவு பண்ணிட்டார்னா அவனை போய் ஏய் தசமமா குடுன்னு சொல்லுவார். ஸ்தோத்திரம். இப்போ ஒரு நூதனமான உபதேசம் வருது, தசமபாகம் நம்ம எது கொடுக்கணும், அது பழைய ஏற்பாடோட முடிந்து விட்டதே. ஸ்தோத்திரம். உன் வாழ்க்கையில் மண்ணள்ளி போடணும்னு சொல்லி நிறைய உபதேசம் புறப்பட்டு வருகிறது. உன் பொருளாதாரத்தை சீரழிக்கும்படி நிறைய வீடியோ யூடியூப்ல வந்து கொண்டிருக்கிறது. அதை பார்த்து சீரழிந்து போகாதே. கர்த்தருடைய சமூகத்திலிருந்து உனக்காய் கொடுக்கப்பட்ட பலிபீடத்திலிருந்து என்ன வார்த்தை உன்னை பார்த்து வருகிறதோ அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிய பார். அங்கேதானே கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பதற்கு போதுமானவராக இருக்கிறார். தசமபாகம் என்ற ஒரு கட்டளை ஆபிரகாமுக்கு சொல்லப்படாத போதே, வேதத்தில் ஆதாரம் இல்லாத போதே, முதல்ல எடுத்த உடனே ஆபிரகாம் என்றவன் எழும்பி கர்த்தருக்கு தசமபாகத்தை கொண்டு போய் கொடுக்கிறான். பைபிள்ல போட்டிருக்குது, அங்கே அவன் திராட்சை ரசத்தையும் அப்பத்தையும் வாங்கி கொண்டு தசமபாகத்தை சாலேமின் ராஜாவினிடத்தில் கொடுத்தான். அங்கே அவன் ஆபிரகாமை ஆசீர்வதித்தான். தசமபாகம் கை மாறும்போது ஆசீர்வாதம் புரண்டு வருகிறது. அல்லேலூயா. இந்த வெளிப்பாடை ஆபிரகாம் பெற்றிருந்தார். இந்த வெளிப்பாடை தாவீது பெற்றிருந்தார். இந்த வெளிப்பாடை ஈசாக்கு பெற்றிருந்தார். இந்த எண்ணம் அவர்களுக்குள் ஓடிய காரணத்தினாலே நான் கர்த்தருக்கென்று விதைப்பேன், கர்த்தர் அதை விதை நெல்லாய் மாற்றி என்னை ஆசீர்வதிப்பார் என்கிற எண்ணம் அவர்களுக்குள்ளே இருந்தபடினாலே அவர்கள் கர்த்தருக்கென்று விதைத்தார்கள். பூமி திரும்பி பார்க்கும்படி கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க. 28ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல யாக்கோபு அந்த தசமபாக சத்தியத்தை தன்னுடைய வாழ்க்கையில் அப்ளை பண்ணுகிறார். 28ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் குறித்துக் கொள்ளுங்கள், வாசிக்க நேரமில்லை. லேவியராகமத்தின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்துல கர்த்தர் தசமபாகத்தை கட்டளையாக சொல்லுகிறார். நான் சொல்றேன், இந்த எண்ணங்களை உங்க உள்ளத்துல பதிப்பீர்களானால், உங்க சிந்தையிலே பதிப்பீர்களானால், இந்த எண்ணங்கள் உங்களை பெருக்கத்துக்கு நேராக நடத்தும்.